7 ways we handle our mistakes wrongly அப்படின்னு சொல்லுவேன். ABCDEFG சொல்லுவேன். என்ன எழுதிக்கிடுங்க உங்களுக்கு பிரயோஜனத்துக்காக. நம்பர் 1, த ஃபர்ஸ்ட் வே தவறாக நம்ம மிஸ்டேக்ஸை ஹேண்டில் பண்ணுறது, தவறு செஞ்ச பிறகு தவறாக அதை நடத்துறது என்னன்னு கேட்டால், ஆக்ட் as if nothing happened. A for act as if nothing happened. ஒன்றுமே நடக்காதது போல் ஒரு சாடனை போட்டு ஒரு நாடகம் போடுறது. ஆக்ட் as if nothing happened. A. B, blame game. blame others. நான் இல்லை அவங்க தான், நான் இல்லை சர்ப்பன் தான், நான் இல்லை ஏவாள் தான். blame. C, cover up. முழுவதுமாக மறைச்சிடுறது. மோசே எகிப்தியனை கொன்று அப்படியே புதைச்சி மூடி மறைச்சிட்டான், எல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு. ஆனால் எல்லாரும் தெரிஞ்சிருச்சு கடைசியில். கவர் அப். டி, டினாயல். நான் செய்யவே இல்லைன்னு சாதிக்கிறது. அனனியா சப்பீரால் இவ்வளோ தான் விற்றீங்கன்னா அவ்வளோதான் விற்றோம். 2 பேர் சேர்ந்துக்கிட்டு டினை பண்ணுறாங்க. ராங் வே ஆஃப் ஹேண்ட்லிங் மிஸ்டேக்ஸ். இ, எவிடன்ஸ் ரிமூவல். அதனுடைய சாட்சிகளை கலைக்க ட்ரை பண்ணுறது, அதனுடைய ஆதாரங்களை கலைக்கிறது. தாவீது இதை செய்தான். பத்சேபாலோட தவறை செஞ்சுட்டு அந்த சாட்சியை கலைக்கிறதுக்கு உரியாவை கொன்று போட்டான். அவன் நினச்சான் அவனை எடுத்துட்டோம்னா நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். எஃப், ஃபைட்டிங் வித் த குவெஸ்டினர்ஸ். நம்மகிட்ட கேள்வி கேட்கிறவர்களோடு சண்டை போடுவது, போராடுவது. அந்த பரிசேயர்கள் அந்த குருடா இருந்து சுகமானவனை வந்து கேள்வி கேட்க வரும்போது, அந்த இயேசுதான் என்னை சுகமாக்குனாரு, நீங்கள் வேணா அவரை போய் பாருங்கன்னு சொன்ன உடனே, நீயே பாவத்தில் பிறந்தவன், நீ எங்களுக்கு புத்தி சொல்றியா அப்படின்னு கேள்வி கேட்டவன்ட்டே திரும்ப போராடுறது. சில பேர் இப்படி செய்வாங்க. 7வது வந்து கோ ஆஃப்டர் த மெசஞ்சர். யார் நமக்கு சுட்டி காட்டினாங்களோ அவர்களையே தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறது, அவர்களே அழிக்கணும்னு நினைக்கிறது. இது வந்து ஏரோது செய்தான். நீ பாவம் செய்தாய், உன் சகோதரன் மனைவியை வைத்திருக்கிறான் உடனே காரணத்தை வெயிட் பண்ணி அவனை சிறையில் அடைச்சி வச்சு நேரம் வரும்போது அவனை சிறைச்சேதம் பண்ணியே கொண்டு போட்டான். அவன் கட்டின மனைவியை அதுதான் செய்தா. எல்லாம் கவனிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டம் வந்து கௌரவமாக ஒரு தேவனால் கனப்படுத்தப்பட்ட நிலையில் முடிய வேண்டுமானா தேவனுடைய ஞானம் நமக்கு தேவை. எல்லாம் கவனிங்க. இந்த ஞானம் ஒரு மனுஷனுடைய லைஃப்ல 2 காரியங்களை கையாளுறதுக்கு அவனுக்கு ரொம்ப தேவை. இன் ஆர்டர் டு வின் ஆனரபிளி, குட் ஃபைட், ஒரு நல்ல போராட்டத்தை போராடி ஜெயமா எடுக்கணும்னா 2 காரியங்களை கையாளுறதுக்கு அவனுக்கு ஞானம் தேவை. முதலாவது எதற்கு நல்ல ஞானம் தேவை என்றால் 22ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 22:1 பாருங்க. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை பற்றி அவர் பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன பேசுறாருன்னு கேட்டா, கௌரவத்தை பத்தி பேசும்போது, நற்கீர்த்தி என்று பேசும்போது அவர் எதை பத்தி பேசுறாருன்னா பணத்தோட அதை ஒப்பிடுறாரு. பொன் வெள்ளி திரளான ஆஸ்தி இதெல்லாம் பேசுறாரு. இதுல ஒரு முக்கியமான கருத்து வெளியே வருது. ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில கனத்தையும் மகிமையும் மேன்மையும் அடைகிறதுக்கு அவன் போராட்டம் ஜெயமா முடியணும்னா அவன் ஞானமா இருக்க வேண்டிய முதலாவது பகுதி தன்னுடைய பணத்தையும் பொருளையும் எப்படி கையாளுகிறான் என்பதில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அவனுடைய பணமும் பொருளும் எப்பாடு கையாளப்படுகிறது அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். எப்படி நான் சம்பாதிக்கிறேன், எப்படி செலவழிக்கிறேன், எப்படி சேர்க்கிறேன், அதை பொறுத்து தான் அவனோட லைஃப் வந்து விக்டோரியஸாக இருக்குமா அல்லது அவன் லைஃப் வந்து பெரிய டிஃபீட்டில் போயிடுமா அப்படின்றது வந்து முடிவில் தெரியும். உலக அளவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் தனக்கு கிடைக்கிற பணத்தை எப்படி சம்பாதிக்கிறான், எப்படி செலவழிக்கிறான், எப்படி சேர்க்கிறான் என்பதை வைத்து தான் அவன் இந்த பூமியில் கௌரவமாக வாழ போகிறானா அல்லது கனவீனமாக வாழ போகிறானா அப்படின்றது அடிப்படையாக கொள்ளப்படுது. பணத்தை எப்படி கையாளுறோம் பாருங்க. நம்ம வந்து வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் சும்மா உயிர் வாழ்ந்தா போதும் அப்படின்னா ரொம்பலாம் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உண்மைதான் அது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நமக்கு என்ன சாப்பாடு என்ன, ஒரு நாளைக்கு காலைல 2 இட்லி வேணும், மதியானம் ஒரு கைப்பிடி சோறு, ராத்திரி ஒரு பிரெட்டு டீ பிஸ்கெட் இருந்தாலே போதும், உயிர் வாழ்ந்துடும். யாரும் சாக மாட்டாங்க. சில பேர் ஒரே ஒரு வேளை சாப்பிட்டுட்டே உயிர் வாழ்கிறாங்க. அதனால் அது ஒரு பெரிய செலவு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது.
இப்போ தங்குறதுக்கு எவ்வளோ இடம் வேணும்னு கேட்டால் நான் எப்பவுமே சொல்றது 6:2. இதான் நம்ம சைஸ். ராத்திரி படுத்து கண்ணை மூடிட்டோன்னா படுத்திருக்கிறது ஃபார்மா பிளாட்ஃபார்மான்னு தெரியாது. புரியுதுங்களா? கண்ணை மூடிட்டீங்க, வாய்க்குள்ளே போகிறது கொசுவா என்னன்னே தெரியாது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேற உலகத்துக்கு போயிடுவோம். படுக்கன்னு பார்த்தா 6:2. என்னதான் நீங்கள் கஷ்டப்பட்டாலும், என்னதான் நீங்கள் வேதனைப்பட்டாலும், ஒரு நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் தான் போட முடியும். இப்போ நம்ம தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரெஸ்ஸு, ஒரு ட்ரெஸ்ஸை வச்சே நிறைய பேர் ராத்திரி துவைச்சிட்டு திருப்பி அதே காய போட்டு போட்டுக்கிறவங்களும் இருக்காங்க. யூ கேன் சர்வைவ். பேசிக் நெசசிட்டிஸ் பார்த்தா பெரிய அளவில் நமக்கு ஒன்றும் தேவை ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம ஏன் வீட்டை இப்படி கட்டணும் அப்படி கட்டணும் டிசைனாக கட்டுறோம்? கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா வீடு என்ன இல்லை அழகில் இருக்குன்னு யாருக்கு தெரியாது. ஆனால் எதுக்கு நம்ம அப்படி கட்டுறோம், எதுக்கு அப்படி வாங்குறோம், எதுக்கு டிசைன் பண்ணுறோம், எப்படி அலங்கரிக்கிறோம்னு கேட்டால் ஒரு கௌரவம் தான், வேற ஒன்றும் இல்லை. வர்றவங்க பார்க்குறவங்களாம் என்ன சொல்லணும்? அழகாக இருக்க வீடு, ரொம்ப கௌரவமாக இருக்கு. அந்த ஒரு கௌரவத்துக்கு தான். துணி வாங்க போகிறோம், துணி எதுக்கு? உடம்ப மூடுறதுக்கு தான் துணி. கண்ணை மூடிட்டு போய் அப்பா ஏதாவது துணி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு வாங்கி போடுறோம். அதை இப்படி போட்டு பார்க்குறோம், அவனே வர போட்டு காட்டுறான். நான் மதர்ஸா போயிருக்கேன், இந்த சகோதரிகளுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கிருக்கு, அவன் போட்டு காட்டுறான், பாருங்க அம்மா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு அவனே போட்டு காட்டிக்கிறான் நம்மகிட்டே. அப்போது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு ஒவ்வொரு டிசைனாக பார்த்து நமக்கு செட் ஆகுமான்னு இது பண்ணால் ஒரு கௌரவம் தான், அதுலேருந்து ஒரு கௌரவம் கிடைக்கும், அவ்வளோதான். இட்ஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ ஹேண்டில் மணி. இஃப் யூ ஹேண்டில் இட் ராங், எண்டு நம்மளுக்கு கனவீனம் ஆகிடும். சரியாக ஹேண்டில் பண்ணோன்னா சரியான விதத்தில் நம்ம வெற்றியை பெறுவோம். கிறிஸ்தவ ஓட்டத்தில் கூட ஏன் பணத்தை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆனால் பிசாசானவன் பாருங்க, பணத்தை வச்சு ஒருவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை கூட அவன் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்த முடியும் அப்படின்றது வேதத்தில் இருக்கு. 3 சம்பவங்களை காட்டுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:8 வாசிப்பீங்களானா, ரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவன் கொடுத்த சோதனை என்ன சோதனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் அவனுக்கு காமிச்சு, மகிமையெல்லாம் காமிச்சு, எனக்கு முன்னாடி வணங்குனீங்கன்னா போதும் எல்லாத்தையும் கொடுத்துறான். அப்போ அவன் என்ன நம்பினான்னா, இந்த செல்வத்தையும் மகிமையும் பார்த்தா இயேசு முன்னாடி வணங்கிடுவார் நம்ம நம்பினான். எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சாம பாருங்க, வெறும் பணத்தையும் பொருளையும் ஆஸ்தியும் வச்சு எவ்வளோ பெரிய கேம்பிள் பண்ணாம பாருங்க. ஹி ஜஸ்ட் கேம்பிள்ட். நீங்கள் அதே போல மத்தேயு 19:22 வாசித்தீங்கன்னா, ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் இயேசுவிடத்தில் வருகிறான். நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன வேணும், என்ன செய்யணும்னு கேட்டால், நியாயப்பிரமாணத்தெல்லாம் கை கொள்ளுன்றார். சின்ன வயசுலேருந்தே கை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா? அப்போ நித்திய ஜீவன் தானே உனக்கு வேணும், உனக்கு இருக்கிற ஆஸ்தியெல்லாம் வித்துட்டு தரித்திர கொடுத்துட்டு ஏன் பின்னால் வான்னாரு வேணும் சொல்லுங்க. அவன் துக்கத்தோடே போய்விட்டான். உடனே இயேசு சொல்றாரு, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறதுன்னு சொன்னார். அப்போ பிசாசானவன் பணத்தை வச்சே ஒரு மனுஷனை நித்திய ஜீவனுடைய ஆசையை கூட வெறுத்துறபடி பண்ண முடியும் அவனால. புரியுதுங்களா? பணத்தை காமிச்சு பணமா நித்திய ஜீவனான்னு கேட்டால் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்னா, நித்திய ஜீவனே வேணாம் பணம் இருந்தால் போதும்னு போகக்கூடிய சோதனைக்கு அவன் பணத்தை பயன்படுத்த முடியும். இன்னொரு சம்பவம் சொல்லணும்னா, லூக்கா 8:14 வாசிக்கும் போது, மிக வல்லமையான தேவனுடைய வார்த்தை விதையாக நிலத்தில் விழும்போது வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அதை அவித்து போட்டதுன்னு. ஒரு வசனமே வளர விடாம ஒரு மனுஷனை தடுக்கிறதுக்கு எதுக்கு முடியும்னு கேட்டால் பணத்துக்கு முடியும். அதனால இந்த பணத்தை ஒரு மனுஷன் சரியா கையாள தெரியலைன்னா அவன் விசுவாச வாழ்க்கையிலே ஒரு தோல்வி வந்துடும். he can lose. வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பணத்தினாலேயே விழுந்து போனவங்க, தோற்று போனவங்க, அவங்க வாழ்க்கை கெடுத்து கொண்டவங்க பெரிய பட்டியலாக இருக்கிறாங்க. பிலேயாம் அநீதத்தின் கூலியை விரும்பினான் போட்டிருக்கு. ஆகான் பாபிலோனிய சால்வையின் மேல், பொற்பாழத்தின் மேல் ஆசை வைத்து தன்னையும் தன் குடும்பத்தையுமே கெடுத்துட்டான். கேயாசி பணத்து மேல ஆசை வச்சு குஷ்டரோகியா வெளியே போனான். யூதாஸ் இஸ்காரியோத் 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவையே காட்டி கொடுத்து 4 கொண்டு கடைசி செத்தான். அனனியா சப்பீராள் பணத்தில் அவங்க கையாளுற விதம் சரியா இல்லாமல் கடைசியில் 2 பேரும் மரிச்சு போயிட்டாங்க. அப்போ நம்ம பணத்தை சாதாரணமாக எடுத்துட முடியாது. பிசாசு அதை ஒரு டூலாக பயன்படுத்தி ஒரு மனிதனுடைய வெற்றியுள்ள ஜெயமுள்ள வாழ்க்கையே அதை வைத்து அவன் தீர்மானிக்க முடியும்ன்றதை மறந்துடாதீங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, கனமுள்ள வாழ்க்கை முடியணும்னு அவனுக்கு ஞானம் தேவை. அந்த ஞானம் முதல் எதுக்கு தேவைன்னா,
என் பணத்தை சம்பாதிக்கிறக்கும், என் பணத்தை சேர்க்கிறக்கும், என் பணத்தை செலவழிக்கிறக்கும் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும். இதில் நான் ஞானம் பெறாமல் இருந்தால் பிசாசனுடைய சோதனைக்கு உட்பட்டு இதனாலேயே நான் கனவீனமாக என் வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு, என் வாழ்க்கையினுடைய கௌரவத்தை கெடுத்துறதுக்கு, பிசாசனை சோதிக்கிறதுக்கு இது ஒரு கருவியாக மாற வாய்ப்பு உண்டு. சபையானது நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே பணத்தை சம்பாதிக்கிறதுல இன்னைக்கு ஞானத்தை தாரோம், பணத்தை சேர்க்கறதுக்கும் ஞானத்தை தாரோம், பணத்தை செலவழிக்கிறதுக்கும் எனக்கு என்ன பண்ணும். இதில் நான் ஞானம் இல்லாமல் போனால் என் ஓட்டமே என்னவாயிடும், தோல்வியில் முடிஞ்சிடும், கௌரவம் இல்லாமல் போயிடுவேன். நான் சொன்ன இந்த பெரிய பட்டியலில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு கேட்டால், இயேசுவோடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான், அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசிகள் இருந்தாங்க, மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லவங்க இருந்தாங்க. கடைசி தங்க வாழ்க்கையை அழித்து போடுறதுக்கு பிசாசு அவங்ககிட்ட பயன்படுத்தினது என்னன்னா பணம். பணம் நம்ம எல்லாருக்குமே தேவை. பணம் இல்லாமல் உயிர் வாழ்றது கஷ்டம்தான். ஆனால் அந்த பணமே நமக்கு சோதனையாக மாறாதபடி அதை கையாளுற ஞானத்தை எனக்கு தாரும். அல்லேலூயா. அந்த பணத்தையே நமக்கு ஆசையாக அவன் கொண்டு வந்து நிறுத்திட்டான்னா எல்லாத்தையுமே அது வேற மாற்றிட்டு போயிடுவான். மறைஞ்சுதான் இருக்கும், ஆனால் எல்லாத்துக்கும் அது காரணமாயிடும். மறைஞ்சுதான் இருக்கும், எல்லா குடும்பத்தையும் கெடுத்து போட்டுரும். அது மறைஞ்சுதான் இருக்கும், விசுவாச கப்பலையே சேதப்படுத்திடும். இந்த பணத்தை கையாளுறதுக்கு ஞானத்தை தாரும். ரெண்டாவது, எதுக்கு நமக்கு ரொம்ப ஞானம் தேவை, கௌரவத்தை காத்துக்கொள்ள, கௌரவமாக முடிகிறதுக்கு எனக்கு ஞானம் தேவைன்னு கேட்டால், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. First I said you need wisdom to handle money. Second, you need wisdom to handle your mistakes. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற தவறுகளை கையாளுறதுக்கு ஞானம் நமக்கு தேவை. தவறு செய்யாதவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே இல்லை. வேதம் சொல்லுது, எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் வாசிக்கிறோம். வேதத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் எல்லாரையும் படித்து பாருங்களேன். ஆதாம் துவங்கி படித்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை தவிர, உதாரணமாக ஆபேல் போன்றவர்களை தவிர கரையற்றவர்கள்னு சொல்றது ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி ஏன் அவங்க மேலே அந்த குற்றமோ கரையோ இல்லாமல் இருக்குன்னா, பொதுவாக நீங்கள் படிச்சீங்கன்னா அவங்கள பற்றி பெரிய சரித்திரம் இல்லை. 2 வரியில் அவங்க சரித்திரம் முடிஞ்சிருச்சு, அதனால அவங்க குறை எழுதலை ஆண்டவர், அவ்வளோதான். மற்றபடி அவங்க லைஃப்பை ஃபுல்லாக எழுதியிருந்தாருன்னா அதில் என்ன இருந்திருக்கும், குறை. தேவனுக்கே நண்பனை போல இருந்தான் ஆபிரகாம், அவன் லைஃப்பில் ஒரு குறை இருந்துச்சு, விழுகை இருந்துச்சு. என் இருதயத்துக்கேற்ற மனுஷன் உள்ளத்தில் உள்ளபடிலாம் செய்வான்னு தாவீதை பற்றி சொன்னார், அவன்கிட்ட ஒரு குறை இருந்துச்சு. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும்போது சொல்லுவார், 1 யோவான் 1:10, நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் நாம்னு சொல்லி தண்ணியும் சேர்த்துக்கிறாரு. குற்றமற்றவன் யாருமே கிடையாது. ஒருவன் தன்னை குற்றமற்றவன் நினைச்சிட்டா அதான் பெரிய குற்றம். We all have sinned. We all do mistakes. Sometimes we look for a perfect husband, perfect wife, perfect son, perfect daughter. அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. Everybody comes with their own imperfections. எல்லாருக்குள்ளேயும் ஒரு குறை இருக்கு. என்ன அந்த குறை என்ன யாரும் பார்க்கல, அதான் பிரச்சனை. அது என்னைக்கு ஒரு நாள் வெளியே வரும். There's no perfect pastor, there's no perfect believer. Everybody falls, fails, falters, they fall. எல்லாருக்குள்ளேயும் ஒரு தடுமாற்றம், ஒரு பலவீனம் இருக்க தான் செய்யுது. ஆனால் தவறே செய்யாமல் வாழணும்னு நினைக்கிறது நல்ல எண்ணம் தான். ஆனால் அநேகர்கள் அப்படி வாழ முடியாது, குற்றங்கள் வரதான் செய்யும். ஆனால் நடந்த தவறுகளை எப்படி கையாளணுன்றதுக்கு ஞானம் மட்டும் பெற்றுட்டோம்னா நாம் இரக்கத்தை பெற்றுருவோம். அல்லேலூயா. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைவான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுக்கிடுவனோ இறக்கமா. பாவமே செய்யாதவன் வாழ்வடைவான் போடல. பாவத்தை செய்துட்டேன் ஆனால் மறைக்கலை, பாவம் பண்ணிட்டேன் ஆனால் அறிக்கை செஞ்சுட்டேன், அதை விட்டுட்டேன், அதை சரியாக கையாண்டேன், அவன் இரக்கத்தை பெறுவான், அவன் கனத்தை பெறுவான். கர்த்தர் நமக்கு ஞானத்தை எதுக்கு தரணும்னா, ஆண்டவரே என் தவறுகளை நான் சரியாக கையாளுற கிருபை தர, ஏன் தவறுகளை மாத்திரம் மற்றவருடைய தவறுகளையும் கையாளுறதுக்கு எனக்கு பலனும் ஞானத்தையும் தாரும். இதை கேட்டு பாருங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், நம்முடைய ஓட்டத்தின் முடிவில் நல்ல போராட்டம் போராடி
நான் பெரிய கனத்தை சம்பாரிச்சேன்னு சொல்றது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போ யாருக்கு இந்த கனம், இந்த கிரீடம், இந்த பரிசு, நல்ல போராட்டம் என்ற முடிவு யாருக்கு வரும் என்று கேட்டா, ஞானம் உள்ளவன் கனத்தை பெறுவான், கீர்த்தியை பெறுவான். எனக்கு இந்த ஞானத்தை தாங்க ஆண்டவரே. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த கௌரவத்தை இழப்பதற்கே காரணம் நம்முடைய மதியினம் அப்படின்றது எவ்வளோ உண்மை. அந்த டைமில் நான் பேசிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன், தெரியாமல் நான் அதை ஒத்துக்கிட்டேன், தெரியாமல் செஞ்சிட்டேன், தவறாக நான் பேசிட்டேன், தவறாக செஞ்சிட்டேன், தவறாக நான் இடம் கொடுத்துட்டேன், தவறாக நான் முடிவெடுத்துட்டேன். அதோடைய விளைவு என்னன்னு கேட்டால், என் வாழ்க்கையில் ஒரு 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 அவமானத்தை நான் சந்திக்கிறேன். ஒரு தலைகுனிவு எனக்கு வந்துருச்சு. அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு வெட்கம் வருது. இதில் தவறாக நான் செஞ்சுட்டேன். ஆண்டவரே, என் பணமாக இருக்கலாம், என் தவறுகளாக இருக்கலாம், அதை சரியாக நான் கையாளுறதுக்கு எனக்கு ஞானத்தை தாரும். அதனால நான் கௌரவத்தை பெறுவேன். அதில் முடிவு என்னன்னா, நல்ல போராட்டத்தை போராடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே, எனக்கு ஞானத்தை தாரும். ஒரு அருமையான ஒரு சரணம் ஒன்று உண்டு. ஞானமற்றவன் நானே, ஞானத்தை தாரும் தேவா அப்படின்னு பாடுவோமா? ஞானமற்றவன் நானே, ஞானம் தாரும் தேவா. ஞானம் அற்றவன் நானே, ஞானம் தாரும் தேவா. உம்மை அன்றி வழியேது, என் கல்வி ஊற்று நீரே. உம்மை அன்றி வழியேது, என் கல்வி ஊற்று நீரே. உந்தன் ஆசி தாரும் எந்தன் இயேசு தேவா. தந்தையே, நான் பணிகிறேன், தந்தையே, நான் பணிகிறேன். ஆண்டவர், நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும். எனக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு ரிசோர்ஸ், இட் கேன் பி மணி, டைம் ஆர் எனிதிங், எனக்கு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு சௌகரியங்கள், பலன்கள், சத்துவங்கள் கரெக்டாக பயன்படுத்துகிற ஞானத்தை தாரும். அதனுடைய முடிவு எனக்கு கௌரவமாக முடியணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் செய்கிற தவறுகளை சரியாக கையாளுறதுக்கு எனக்கு கிருபை தாரும். தவறான கையாண்டுட்டேன்னா அந்த தவறே என் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு அவமானமாக மாறிடும். நம்முடைய தேவன் மாத்திரம் நம்முடைய தவறுகளை கரெக்டாக கையாண்டோன்னா நிச்சயமாக நம்முடைய தவறுகளை தாண்டியும் நாம் கௌரவத்தோடு வாழ கர்த்தர் இழந்ததையெல்லாம் திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பொதுவாக சொல்கிற காரியம், 7 ways we handle our mistakes wrongly அப்படின்னு சொல்லுவேன். ABCDEFG சொல்லுவேன். என்ன எழுதிக்கிடுங்க உங்களுக்கு பிரயோஜனத்துக்காக. நம்பர் 1, the first way தவறாக நம்ம மிஸ்டேக்ஸை ஹேண்டில் பண்ணுறது, தவறு செஞ்ச பிறகு தவறாக அதை நடத்துறது என்னன்னு கேட்டால், ஆக்ட் as if nothing happened. A for act as if nothing happened. ஒன்றுமே நடக்காதது போல் ஒரு சாடனை போட்டு ஒரு நாடகம் போடுறது. ஆக்ட் as if nothing happened. A. B. blame game. blame others. நான் இல்லை, அவங்க தான். நான் இல்லை, சர்ப்பம் தான். நான் இல்லை, ஏவாள் தான். blame. C. cover up. முழுவதுமாக மறைச்சிடுறது. மோசே எகிப்தியனை கொன்று அப்படியே புதைச்சி மூடி மறைச்சிட்டான். எல்லாம் ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டான். ஆனால் எல்லாரும் தெரிஞ்சிருச்சு கடைசியில். கவர் அப். டி. டினாயல். நான் செய்யவே இல்லைன்னு சாதிக்கிறது. அனனியா சப்பீரால் இவ்வளோ தான் விற்றீங்கன்னா அவ்வளோ தான் விற்றோம். 2 பேர் சேர்ந்துக்கிட்டு டினை பண்ணுறாங்க. ராங் வே ஆஃப் ஹேண்ட்லிங் மிஸ்டேக்ஸ். இ. எவிடன்ஸ் ரிமூவல். அதோடைய சாட்சிகளை கலைக்க ட்ரை பண்ணுறது, அதோடைய ஆதாரங்களை கலைக்கிறது. தாவீது இதை செய்தான். பத்சேபாலோட தவறை செஞ்சுட்டு அந்த சாட்சியை கலைக்கிறதுக்கு உரியாவை கொன்று போட்டான். அவன் நினச்சான், அவனை எடுத்துட்டோன்னா நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம்.
F, ஃபைட்டிங் வித் த கொஸ்டினர்ஸ். நம்மகிட்ட கேள்வி கேட்கிறவர்களோடு சண்டை போடுவது, போராடுவது. அந்த பரிசேயர்கள் அந்த குருடா இருந்து சுகமானவனை வந்து கேள்வி கேட்க வரும்போது, அந்த இயேசுதான் என்னை சுகமாக்குனாரு, நீங்க வேணா அவரை போய் பாருங்கன்னு சொன்ன உடனே, நீயே பாவத்தில் பிறந்தவன், நீ எங்களுக்கு புத்தி சொல்றியா அப்படின்னு கேள்வி கேட்டவன்ட்டே திரும்ப போராடுறது. சில பேர் இப்படி செய்வாங்க. 7வது வந்து கோ ஆஃப்டர் த மெசஞ்சர். யார் நமக்கு சுட்டி காட்டினாங்களோ அவர்களையே தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறது, அவர்களே அழிக்கணும்னு நினைக்கிறது. இது வந்து ஏரோது செய்தான். நீ பாவம் செய்தாய், உன் சகோதரன் மனைவியை வைத்திருக்கிறான் உடனே காரணத்தை வெயிட் பண்ணி அவனை சிறையில் அடைச்சி வச்சு நேரம் வரும்போது அவனை சிறைச்சேதம் பண்ணியே கொண்டு போட்டான். அவன் கட்டின மனைவி அதுதான் செய்தா. நீ எனக்கு குற்றமாக சொன்ன, உனக்கு காலி பண்ணுறேன் பார். ஸோ இது என்னதான் செய்தாலும் சரி, ஒருவேளை நான் சொன்னது போல ஒன்றுமே நடக்காதது போல நம்ம நாடகம் ஆடினாலும், நான் இல்லை அவங்க தான் காரணம்னு மற்றவங்க மேலே பழியை நம்ம சுமத்தினாலும், செய்யவே இல்லைன்னு மொத்தமாக செய்ததை வந்து நம்ம மொத்தமாக மூடி மறைச்சாலும், செய்யவே இல்லைன்னு சாதிச்சாலும், அல்லது அதனுடைய எல்லா தடயங்களை போய் நம்ம அழிச்சிட்டு இனிமே யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சாலும், ஒருவேளை நம்மோடு போராடுகிறவர்களோடு நம்ம போராடி அவர்களுக்கு எதிர்கேள்விகளை கேட்டு அவர்களை வாய் அடைக்க ட்ரை பண்ணாலும், அல்லது கடைசியாக நம்மளை குற்றம் சுமத்துனவனே காலி பண்ணணும்னு நினைக்கும் போது கூட குற்றம்தான். அதுலேருந்து வெளியே வர முடியாது. என்னதான் ஆதாம் ஏவாள் ரொம்ப அழகாக மூடி மறைச்சு பழி சொல்லி ஒன்றுமே நடக்காத மாதிரி உட்கார்ந்துருந்தாலும், தேவ பிரசனத்தில் எல்லா மறைவிடமும் வெளியரங்கமாய் மாறிடுச்சு. அந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கல, அவங்களுடைய எந்த பிரயாசமும் பலன் கொடுக்கல. கர்த்தாவே, என்னுடைய தவறுகளை கையாளுறதுக்கு எனக்கு ஞானத்தை தாரும். அதை கேட்கணும் நம்ம ஆண்டவர்கிட்ட. அப்படி கேட்போமானா கர்த்தர் நமக்கு தயவா கிருபை தருவார். அல்லேலூயா.